அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சேனல இதுவரைக்கும் தொடர்ந்து பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா கைண்ட் ஆஃப் வீடியோஸும் உங்களுக்கு வரும். அது இல்லாம நெறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. ஆ உங்களோட கமெண்ட் பண்ணும்போது லைக் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா, ஹைப்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஃபார்வர்ட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சி தர விதமா தான் இருக்கு. மகர ராசியில சந்திரன் இருக்காரு. கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு சில ராசிக்கு சாதகமாகும். ஒரு சில ராசிக்கு நல்லாவே இருக்கு. ஒரு சில ராசிக்கு மட்டும் ரொம்பவே நெகட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ஜாதகத்த, உங்களோட ராசி பத்தி முழு பலன கேட்டுக்கிட்டு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட அ ஆதரவும், உங்களோட அ கமெண்ட்டுக்கும் ரொம்பவும் நன்றி. இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, 23/12/2025 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, திரிதியை திதி பகல் 12:10 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு சதுர்த்தி திதி இருக்கு. அது மறுநாள் காலையில 11:30 வரைக்கும் இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் காலையில 5:30க்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு நாள் முழுக்க திருவோண நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகமாகவும், சூரிய உதயம் காலையில 6:27க்கும், சூரியன் மறைவு மாலை 5:48க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:45 முதல் 2:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை 2:58லேருந்து 4:23 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் காலையில 9:17லேருந்து 10:42 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, பகல் 12:08லேருந்து 1:33 வரைக்கும் இருக்கு. திரிதியை திதியில நல்ல சுபகாரியங்கள் செய்றது, பாட்டு, இசை எல்லாமே செய்றதும், வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, குடி புகுதல் சிறந்தது, எல்லா விஷயத்துக்கும் உகந்ததா தான் இருக்கு. திருவோண நட்சத்திரத்த பொறுத்தளவுக்கு பெயர் சூட்ட, மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, விஷ்ணு பலி, திருமணம், உணவு வழங்க, காது குத்த, விஷ்ணு இடத்துக்கான குடமுழுக்கு, பயிர்த்தொழில் செய்ய, கடன் தீர்க்க ஏற்ற ஒரு நட்சத்திரமா தான் இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு சித்த யோகமும், நல்ல ஒரு நட்சத்திரமும் திதியும் இருக்கு. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசிக்கு ஜெயம், ரிஷப ராசிக்கு நம்பிக்கை, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு நிதானம், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு ஆதாயம், துலாம் ராசிக்கு அசதி, தனம், விருச்சிக ராசிக்கு தனம், தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு கருணை, கும்ப ராசிக்கு அனுகூலம், மீன ராசிக்கு புகழாக இருக்கு. நாளை கேஷுவலா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கு. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா, மேஷ ராசிக்கு நல்ல ஒரு எதிர்பாராத வளர்ச்சியும் முன்னேற்றமும் எல்லா விஷயத்துலையும் இருக்கு. நாள் உங்களுக்கு பல விஷயத்துல சாதகமா இருக்கு. ஏன்னா பொதுவா சொல்லணும்னா, ஆண்டு பலன்ல கொஞ்சம் நாள் சரியில்லாம இருந்தாலும், இன்னைக்கு உங்களுக்கு நாள் கொஞ்சம் சாதகமா இருக்கு. 3ஆம் இடத்து குரு, 5ஆம் இடத்து கேது, 8ஆம் இடத்து புதன், 9ஆம் இடத்து சூரியன், செவ்வாய், சுக்கிரன், 10ஆம் இடத்து சந்திரன், 11ஆம் இடத்து ராகு, 12ஆம் இடத்து குரு, சனி பகவான் நல்ல ஒரு செலவுகளையும், நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குடுக்குற மாரி தான் இருக்கு. நாள் இன்னைக்கு பல விஷயத்துல ஆதாயங்களும், நல்ல ஒரு பலன்களும் குடுக்குற விதமா தான் இருக்கு. உங்களோட செயல்கள், காரியங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிக்கும், எதிர்காலத்துக்கு உண்டான வகையிலயும் இருக்கு. தெளிவான எண்ணங்கள், தெளிவான சிந்தனைகள் இருக்கிறனால, முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு காலையிலேயே குடும்பத்துல சுப செய்திகள் வந்து சேர வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகை மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தையும் தரும். செலவுகளையும் கொடுத்தாலும் அது திருப்தியாக தான் இருக்கும். தொழிலில் புதிய சலுகைகள் அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாள். உங்களோட உடல் நலம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றமோ, பதவி ஊதிய உயர்வோ இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாள். உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு அந்யுன்யமும், நல்ல ஒரு திருப்தியான மனநிலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் சிறப்பான வளர்ச்சி, எதிர்பாராத தருணங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா, வேலைகள் புதிய வேலை வாய்ப்போ இல்லைனா அப்ளை பண்ணதுக்கு உண்டான ரிசல்ட்டுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைகளே இன்றைக்கி உங்களுக்கு நிறைவான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.
இன்னைக்கு கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளயும் பரஸ்பர புரிதல் நல்லாயிருக்கும். 2 பேரும் மனசு விட்டு சில விஷயங்கள பேசுறதுக்கும், ஆ சில காரியங்கள செய்யறதுக்கும் உகந்த நாளா இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். ஒண்ணா வெளியில போறதுக்கும், நல்லா மனசு விட்டு பேசுறதுக்கு, அதிக அளவுல நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கவும், இந்த நாள் கணவன் மனைவியும் காதலர்களுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். சாதகமான நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நாள சரியா கொண்டு போனீங்கன்னா, நல்ல ஒரு அமைதியும், சந்தோஷமும் அதிகமா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்கு. எதிர்பாராத பண வரவு இன்னைக்கு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, வேலை செய்றவங்களுக்கு ஊக்கத்தொகை வகையிலயோ, இல்லன்னா வியாபாரத்துல நல்ல ஒரு லாபமோ கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு சேமிக்கிறதுக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும். எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல உதவியா தான் இருக்கு. பண விஷயத்துல முக்கிய முடிவுகள எடுக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நிம்மதியான ஒரு நாள். சந்தோஷமும், மகிழ்ச்சியும் உங்களோட ஆரோக்கியத்த சிறப்பாவே வச்சிருக்கும். நாள மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு எல்லா விதத்திலயும் இருக்கு. சிறப்பா நாள திட்டமிட வேண்டியது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி ரிஷப ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அப்புறம் இல்லாம ஒரு தந்தையா செய்ய வேண்டிய கடமைகள் இன்னைக்கு நெறைய இருக்கும். பையனா செய்ய வேண்டிய கடமைகள், கணவனா செய்ய வேண்டிய கடமைகள் நெறைய இருக்கு. குடும்பத்தில பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. 4ஆம் இடத்துல கேது, ஆ 7ஆம் இடத்துல புதன், 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறதும், 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 10ஆம் இடத்துல ராகுவும், ஆ 11ஆம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு வளர்ச்சிய குடுத்தாலும், பொறுப்புகள் காரணமா இன்னைக்கு உங்களுக்கு பதட்டமும், நெறைய எதிர்காலம் குறித்த எண்ணங்களும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பயம் இல்லாம தைரியமா, உற்சாகமா இந்த நாள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு தொழில் வேலையில மன அமைதி குறையிற மாதிரி இருக்கும். பயணங்களால வீண் அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு. அ மனசுல கொஞ்சம் அ கவனமா இருங்க. பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாள். மனசுல ஏகப்பட்ட கலக்கங்கள் இருக்கிறனால, பணம் செலவு செய்யும்போதோ, இல்லன்னா பணத்த கையாளும்போதோ ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். தேவையில்லாத விரயங்கள் ஏற்படலாம். மன உளைச்சல் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2, 3 நாளா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கீங்க. அதுலேருந்து வெளிய வரதுக்கு இந்த நாள கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க. அமைதியும், பொறுமையும் இன்னைக்கு எல்லா விஷயத்துலயும் தேவைப்படுது. சூழ்நிலைகள பொறுமையா கையாளுங்க. புத்திசாலித்தனமா நாள கொண்டு போங்க. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு வேலையில ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டுகள்லயும் பொறுப்புகள் அதிகமா இருக்கு. வேலையிலயும் பிரஷர் அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு பயமான உணர்வு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தயக்கம் உங்களுக்குள்ள இருக்க தான் செய்யுது. அந்த தயக்கத்தெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நாள உற்சாகமா, மகிழ்ச்சியா கொண்டு போ வேண்டியது, வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. இன்னைக்கு கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நாள கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத செய்யுங்க. தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள தவிர்த்துருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்யுங்க. அவங்களோட கருத்துக்கு மதிப்பு குடுங்க. அவங்களோட செய்ற சின்ன சின்ன தவறுகள்லாம் சும்மா சுட்டிக்காட்டி பிரச்சனைகள பெருசாக்காதீங்க. விட்டு குடுத்து போறதும், தட்டி குடுத்து வேல வாங்குறதும் இன்னைக்கு உறவுகளுக்குள்ள சந்தோஷத்த ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பாதிப்புகள் இல்லாம பார்த்துக்கங்க. ஏன்னா, இன்னைக்கு பொறுப்புகள் காரணமா தொணைக்கிட்ட தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவ விட செலவுகள் அதிகமா தான் இருக்கும். வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா, உங்களோட பொறுப்பு காரணமா ஏகப்பட்ட செலவுகள் செய்ய வேண்டியதா இருக்கும். குடும்பத்த செலவும், வீடு செலவும், அதாவது வீட்டு புனரமைப்பு, இல்லன்னா வீட்ட சரி செய்றது, அதுக்கு உண்டான செலவுகளும் இருக்கத்தான் செய்யுது. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள் இருக்கிறதுனால, உறக்கம் கம்மியா இருக்கு. அதனால ஆரோக்கியத்தில பாதிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில கவனமா இருங்க. ஓய்வெடுங்க. தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் பதட்டமும், குழப்பமும் அதிகமா தான் இருக்கு. மனசுக்குள்ள ஒரு அ தேவையில்லாத பிரச்சனைகள போட்டு எண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நடக்காத ஒண்ணு நடந்தா என்ன ஆகுன்ற பயம் இருக்கும். அ எங்க நடந்துருமோன்ற பய உணர்வும் நெறையவே இருக்கு. எல்லார் கூடயும் பேசுறதுக்கு ரொம்பவே தயங்குற மாதிரி இருக்கும். மனசு விட்டு சில விஷயங்கள இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு நாளா இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியுன்ற தைரியமும், தன்னம்பிக்கையும், உறுதியும் இன்னைக்கு உங்களுக்கு அவசியம் தேவை. மனநிலைய
ஒருநிலைப்படுத்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களோட ராசியில குரு இருக்கு, 3ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறது, 8ஆம் இடத்துல சந்திரன், 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி பகவான். ஒவ்வொருத்தர் அவங்களோட பங்குக்கு வேலைகள்ல சில காரியங்கள்ல பிரச்சனைகள் தர தயாரா இருக்காங்க. நாள ஒவ்வொரு விஷயமா யோசிச்சு செய்யுங்க. நீங்க செய்ற செயல்கள் காரியங்கள்ல தாமத நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தில பார்த்தீங்கன்னா, உபாதைகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனமா இருக்கிறது நல்லது. இன்னைக்கு நாள் முழுக்க செய்ற செயல்கள் காரியங்கள்ல நிதானமும், பொறுமையும் தேவை. வேலையில பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கு. வீண் பேச்சுக்கள குறைச்சிருங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் யார்கிட்டயும் பண்ணாதுங்க. எல்லார்கிட்டயும் கேஷுவலா நட்பான அணுகுமுறை அவசியம் தேவை. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள்ல இன்னைக்கு கவனக்குறைவு காரணமா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்றவங்களோட நம்பாதீங்க. அவங்கள எதிர்பார்த்து எந்த வேலையும் ஒப்படைக்காதீங்க. அதனால நீங்க தான் பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையா உங்களோட வேலைகள தன்னிச்சையா திட்டமிட்டு செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலருக்குள்ள நாள சொல்ல வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி இருந்துட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா, உங்களோட மனசுல இருக்கிற பதட்டம், குழப்பம், பயம் எல்லாத்தையும் தொணக்கிட்டு தான் கோவமாவும், எரிச்சலாவும் காட்டக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சில விஷயங்கள விட்டு குடுத்து போயிருங்க. சில விஷயங்கள்ல ஆ கண்டும் காணாத மாதிரி போறது நல்லது. தேவையில்லாத ஒரு பிரச்சனைய கிளற ஆரம்பிச்சீங்கன்னா, அது வாக்குவாதம், விவாதம்னு போயி ஏகப்பட்ட மன உளைச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள அன்பாவும், நட்பாவும், பொறுமையாவும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவ விட செலவுகள் 2 மடங்கு அதிகமா இருக்கும். ஏன்னா, வரவு இன்னைக்கு ரொம்பவே கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பார்த்த பணம் கையில வராம ஏமாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். குடும்பத்தில எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சூழ்நிலைகள பார்த்து பணத்த கையாளுங்க. ஏன்னா, அ உங்களுக்கு பதட்டத்தினால செலவுகள் பணப்பற்றாக்குறையினால தேவையில்லாத கடன் வாங்குற மனநிலை சூழ்நிலைகள் ஏற்படும். இன்னைக்கு ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஓவர் திங்கிங் வேண்டவே வேண்டாம். ரிலாக்ஸா நாள கொண்டு போறதுக்கு ரொம்பவே நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு காலையிலேருந்தே உற்சாகமும், மகிழ்ச்சியும் தரா மாதிரி சில விஷயங்கள் சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கு. கூட இருக்கிறவங்களோட ஆதரவும், பேச்சும் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்ககிட்ட ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உறவுகளுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியாவும், சந்தோஷமாவும் நாள கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு நான் சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. உங்களோட கிரகநிலைகள பார்க்கும்போது 2ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், 7ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் சுப செலவுகளும், சந்தோஷத்துக்கான செலவுகளும் இன்னைக்கு நெறைய இருக்கும். நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லா விஷயமும் சாதகமா இருக்குன்னு கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உறவினர்கள் வருகையால குடும்பத்தில ஒற்றுமை அதிகரிக்கும், சந்தோஷம் கூடும், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். பசங்க பொறுப்போட இருப்பாங்க. திடீர் பணவரவு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் குறையும். வெளியூர் பயணங்களால வியாபாரத்தில நல்ல ஒரு லாபமும், முன்னேற்றமும் அடையக்கூடிய ஒரு நாள். நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது மனசுக்கு ஆறுதலாவும் இருக்கும், அனுகூலமாவும் இருக்கும். பெரியவங்களோட அதாவது குறிப்பா சொல்லணும்னா பெற்றோரோட ஆதரவும், கூட பொறந்தவங்களோட ஆதரவும், அ கண்டிப்பா அதாவது துணை வழி உறவினர்கள் மூலியமா கிடைக்கிற ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே திருப்திய ஏற்படுத்தும். தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகள்ல எல்லா விஷயத்தையும் சுமூகமா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க செய்ற செயலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட திறமைய வெளிப்படுத்தி நல்ல ஒரு பேரும் பாராட்டும் எடுப்பீங்க. நாள் முழுக்க உங்களுக்கு மனசுக்கு நிறைவாவும், திருப்தியாவும் தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சுமூகமாவும், மகிழ்ச்சியாவும் வேலைகள்ல பக்காவா நாள கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசுக்கு நிறைவான ஒரு நாளா இருக்கும். இவ்வளோ நாள் இருந்த சின்ன சின்ன உரசல் புரசல்கள்லாம் இன்னைக்கு மறையறதுக்கான வாய்ப்பு, இருந்த அதாவது தள்ளி இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஒண்ணா சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சந்தோஷமும், மகிழ்ச்சிக்கும் குறைவில்லாத நாளா தான் இருக்கும். ஆ தொணக்கூடிய காதலர்களுக்குள்ளேயும் மகிழ்ச்சியான, இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு
பொறுத்தளவுக்கு வரவு எதிர்பார்த்த மாதிரி இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள தான் இருக்கு. சுப செலவுகள் மட்டும் தான் இருக்கு. அதுவும் வந்து பயனுள்ள செலவுகள் இருக்கிறனால அத பத்தி யோசிக்க வேண்டாம். நல்ல ஒரு முடிவெடுத்து முக்கியமா பணத்த சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. அடுத்து வர காலகட்டங்கள் உங்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கிற மாதிரி இருக்கும். நாள வந்து மகிழ்ச்சியா கொண்டு போங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்ல. திருப்தியான மனநிலையோட ஆரோக்கியத்துல நல்லாவே இருக்கும். ஆ கடகராசிய பொறுத்தளவுக்கு சிறப்பான நாளா தான் இருக்கு. ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் யோசனைகள் நெறைய இருக்கும். ஆனா எல்லாத்தையும் ஏதோ ஒரு மூர்க்கத்தனமான, அசட்டுத்தனமான தைரியம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு. அதன் மூலியமா சில விஷயங்கள உங்களுக்கு சாதகமாவும் கொண்டு போவீங்க. கொஞ்சம் அவசரப்படாம ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர விதமா இருக்கும். யோசிக்காம செஞ்சீங்கன்னா, அது பின்னாடி பிரச்சனை ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு உங்களோட ராசியில கேது, 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், சூரியன், 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இது உங்களுக்கு திருப்திய தரக்கூடிய ஒரு கிரக நிலைகள் தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சந்தோஷமா, மகிழ்ச்சியா இந்த நாளை எல்லா விதத்திலயும் பயன்படுத்திக்கிறது நல்லது. எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் ரொம்பவே பயன்படுற மாதிரி இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவுகள் வரும். இன்னைக்கு வேலை பணிகள்ல ஆர்வமோட ஈடுபடக்கூடிய ஒரு நாள். குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும். அத பார்த்து உங்களுக்கே நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வியாபாரத்திற்காக எதிர்பார்த்த கடன்கள் ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிய ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆ நான் எல்லா விதத்திலயும் சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சாதகமான நாளா இருக்கு. ஆ ஜாலியா இந்த நாள கொண்டாட காலையிலேயே இந்த நாள திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா, நல்ல பலன் உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. இன்னைக்கு உங்களோட புத்திசாலித்தனமும், உங்களோட தன்னம்பிக்கையும் வேலையில ரொம்பவே உதவியா இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் பக்காவா கையாள்வீங்க. வேலை அதிகமா இருந்தாலும் கரெக்ட்டா திட்டமிட்டு அத நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி உங்ககிட்ட ஆற்றலும், உறுதியும் நிறையவே இருக்கு. எதிர்கால வளர்ச்சிக்கு உண்டான வகையில இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை வேலையில தரும். குறிப்பா சொல்லணும்னா, ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புக்கான வாய்ப்பு 100% இருக்கு. ஆ இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சாதகமான நாளா தான் இருக்கு. கணவன், மனைவி காதலர்களுக்குள்ள ஜாலியா ஒண்ணா வெளியில போவீங்க. 2 பேரும் பரஸ்பர புரிதல், அதாவது பார்வையிலே பேசிக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். அது மூலியமா அதாவது பார்வையிலன்னா, புரிதல் அந்த அளவுக்கு தெளிவாவும், சந்தோஷத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. மனசுக்கு நிறைவா இருக்கும். இனிமையான தருணங்கள அனுபவிக்கவும், எதிர்காலம் குறித்த முடிவுகள எடுக்கவும் ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கு. கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவுகள் நல்லா இருக்கு. எதிர்பாராத தனவரவு இருக்கும். அதாவது அ அ பூர்வீக சொத்துக்கள் வழியிலயோ, இல்லன்னா வராத பழைய கடன்கள் வழியிலயோ பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சந்தோஷத்தையும், நிறைவையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பணத்த அதிக அளவுல சேமிக்க வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற தைரியம், உறுதி காரணமா ஆரோக்கியத்துல எல்லா விஷயத்திலயும் சாதகமா தான் இருக்கு. நாள சிறப்பா கொண்டு போங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலயும் செய்யாதீங்க. அசட்டு தைரியம் ரொம்பவும் நம்பாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, என்னதான் நீங்க நேத்து, முந்தா நேத்தெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருந்தாலும், இன்னைக்கு அதோட பாதிப்புகள கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்க செஞ்ச அவசர காரியங்களுக்கு பின்விளைவுகள பார்க்குற மாதிரி இருக்கு. அ இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள எடுத்துக்கிட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துல புதன் இருக்காரு, 4ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், 5ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல ஆ ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. நாள வந்து உங்களையே ஒரு மந்தமா படுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சுறுசுறுப்பு இல்ல, பொறுமை இல்ல. எல்லா விஷயத்திலயும் ஒண்ணு நடக்கணும், இல்ல நடக்காதுன்னா பாதியிலே விட்டுட்டு போற மாதிரி இருக்கீங்க. அந்த மாரிலாம் எதுவும் செய்யாதீங்க. ஒரு வேலைய செய்ய ஆரம்பிச்சா, அத எப்பாடு பட்டாவது அத முடிக்கிறது நல்லது. உங்களோட நாள பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. அவசரப்படாதீங்க. உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் இருந்தாலும், அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தர மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாரா தான் இருக்கும்.
பசங்க வழியில எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் வெற்றி பெற கொஞ்சம் கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறதும், புத்திசாலித்தனமா சூழ்நிலைகளும் கையாள வேண்டியது அவசியம். வேலையில மேலதிகாரிகள் கிட்டயும் அனுசரிச்சு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு அ உங்களோட வேலைகள இன்னைக்கு கவனமா செய்யுங்க. ஏன்னா, சில சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கூட வேலை செய்றவங்களோட மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அத தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் வேலைகள கவனமாவும், நிதானமாவும் யோசிச்சு செய்ங்க. அ ஏனோ தானோன்னு செஞ்சீங்கன்னா, அது வேலைக்கே பிரச்சனையா போறதுக்கான வாய்ப்பு ஒரு சில ராசிக்கு, உங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள் பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டு புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா, நீங்க ஒரு ப்ரெஷர்லயும், அவங்க ஒரு ப்ரெஷர்லயும் இருக்கிறது, தேவையில்லாத மனஸ்தாபங்களையும், பிரச்சனைகளையும் அதிகமாக்குற மாதிரி இருக்கும். பசங்கள பத்தி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் பேசாதீங்க. காதலர்கள் கொஞ்சம் கவனமா சூழ்நிலைகள பார்த்து நாள கொண்டு போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, வீட்ல பசங்களோட செலவுகள் இருக்கும். பெற்றோரோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவுகள் செய்ற மாதிரி இருக்கு. எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம். கொஞ்சம் பணத்த கவனமா கையாளலைன்னா, அ அவசர தேவைக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையா பண இழப்பு ஏற்படாம, பண விரயம் ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். உங்களோட பதட்டமும், உங்களோட எண்ணங்கள் அதிகமா இருக்கறனால ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கலாம். தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யணும். ஏன்னா, இன்னைக்கு உங்கள சுத்தி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா, உங்க பெற்றோரா இருக்கட்டும், இல்ல கூட கணவன் மனைவியா இருக்கட்டும், ஆ கூட பிறந்தவங்களா இருக்கட்டும். இவங்களால தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கலாம். வேலை செய்ற இடத்துலயும் சரி, கூட வேலை செய்றவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. உங்களோட கிரகநிலைகள பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்துல புதன் இருக்காரு. 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய். 4ஆம் இடத்துல சந்திரன். 5ஆம் இடத்துல ராகு. 6ஆம் இடத்துல சனி பகவான். 9ஆம் இடத்துல குரு. 11ஆம் இடத்துல கேது இருக்கு. தடைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். பண விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பண இழப்புக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமா இருக்கும். பசங்க படிப்புல ஆர்வம் குறைஞ்சு உங்கள டென்ஷன் ஆக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா, எக்ஸாம் ரிசல்ட்ஸ் குடுக்கறதோ, இல்லன்னா எக்ஸாம் சரியா எழுதாம இருந்ததுக்கான பிரச்சனைகள ஏற்படலாம். உறவினர்கள் மூலியமா தடைகளும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி நாள் இருக்கு. நண்பர்கள் உங்களோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் உறுதுணையா இருப்பாங்க. நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கு. கடன் பிரச்சனைய குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. தொழில்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா பார்த்து கையாள வேண்டிய ஒரு நாளா இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு நிதானமும், ஒவ்வொரு விஷயத்தையும் அ அ யோசிச்சு செய்றதும், அதே நேரங்கள்ல உங்கள நீங்களே செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாள கொண்டு போறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல நெறைய பதட்டத்தினால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தவறுகளால பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்றவங்களோட கவனமா இருங்க. ஏன்னா, அவங்கள நம்பி ஒரு சில விஷயங்கள நீங்க செஞ்சா, அவங்க உங்க முதுகுல குத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். நீங்க இன்னைக்கு கொஞ்சம் இருக்கிற குழப்பத்திலயும், பதட்டத்திலயும் தேவையில்லாத வார்த்தைகள பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது 2 பேருக்குள்ளயும் தேவையில்லாத சிக்கலையும், தேவையில்லாத அ நெகட்டிவான விஷயங்களையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் பெருசாகுற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. சூழ்நிலைகள பார்த்து பேச வேண்டியது அவசியம். இல்லன்னா ஒதுங்கி இருக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு விட செலவுகள், விரயங்கள் அதிகமா இருக்கு. பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள்னால பணத்த கையாளும்போது ஜாக்கிரதையா பார்த்து செய்யுங்க. ஏன்னா, பணத்த தொலைச்சிட்டு தேடாம இருக்கிறது நல்லது. அ பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கும். குடும்ப செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா, பதட்டத்தினால முதுகு வலி, கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நர்வஸ்னஸ் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கிறதும், தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதும் நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு நிறைவான நாள். ஒரு சிறப்பான நாளா தான் இருக்கும். மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறையவே இருக்கிற மாரி தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆ நாள பொறுத்தளவுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆ இன்னைக்கு உங்களோட கிரகநிலைகள்ல ஆ புதன் வந்து உங்க ராசியில இருக்காரு. 2ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இருக்கிறதும், 3ஆம் இடத்துல சந்திரனும், 4ஆம் இடத்துல ராகுவும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல குருவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறது. கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தாலும், நாள பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளா தான் இருக்கும். உற்சாகத்துக்கும் நல்ல ஒரு நிறைவான நாளா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள், நீண்ட நாள் விருப்பங்கள நிறைவேத்திக்க இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும். சிறப்பான நாளா இருக்கு. வளர்ச்சிக்கும், நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் உங்களோட நாள் வந்து சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். உங்களுக்கு பணவரவு நல்லாவே இருக்கு. பூர்வீக சொத்துக்களால அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பொன் பொருள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை செய்றவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் வராத கொஞ்சம் கடன்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பணம் நிறையவே இன்னைக்கு கையில புரளும். சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட தெளிவான சிந்தனைகள் நாள் முழுக்க உங்களோட வேலைகள தெளிவா செய்யக்கூடியது உதவியா இருக்கும். உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு அ ப்ரொஃபஷ்னல் அ கையாள அணுகுமுறை உங்ககிட்ட இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கு. சில சாதகமான விஷயங்கள் உங்கள தேடி வரலாம். குறிப்பா சொல்லணும்னா, புதிய வேலைவாய்ப்போ, வேலை தேடுறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள ஜாலியான ஒரு நாள். ஒண்ணா வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த நாள ஒரு நினைவான நாளா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் ஆ ஜாலியா பயன்படுத்திக்கிறது. அ அவசரம் இல்லாம சுமூகமாவே நாள மகிழ்ச்சியா கொண்டு போக வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவுகள் நல்லா இருக்கு. சேமிப்பு உயர்றத வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரி சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு லாபத்த சம்பாதிக்க இன்னைக்கு வாய்ப்புகள் அதிகம். கரெக்ட்டா பிளான் பண்ணீங்கன்னா, இன்னைக்கு நாள முதலீடு செய்யறதுக்கு பயன்படுத்திக்கிறது ரொம்பவே உதவியா இருக்கும். சிறப்பான நாளா இருக்கு. ஜாலியாவே நாள பண விஷயத்துல கொண்டு போகலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்த நல்லாவே பாதுகாக்கிற மாதிரி இருக்கு. ஜாலியா, மகிழ்ச்சியா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமையான நாளா அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும், சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, பின்தங்கி போய் இருக்கிற மாதிரி இருக்கு. நெறைய செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில எதிர்பாராத சில விஷயங்கள் உங்கள வந்து மனச வருத்துற மாதிரி இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ராசியிலேயே பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறதும், 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும், 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும், 4ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல புதன். பண நஷ்டத்துக்கான, பண செலவுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குடும்பத்தில மனசுக்கு ஒத்து வராத விஷயங்கள் நடக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருக்கும். நீங்க சூழ்நிலைகள பொறுமையாவும், புத்திசாலித்தனமாவும் கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில பாதிப்புகள் இருக்கு. ஏன்னா சோர்வு இருக்கிற மாதிரி இருக்கும். டீஹைட்ரேஷன் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுறுசுறுப்பு இல்லாத ஒரு மந்தநிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் வருகையால குடும்பத்தில செலவுகளும் ஏற்படலாம். பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. உங்களோட மதிநுட்பம் தான் இன்னைக்கு அவசியம் தேவை. அது இருந்ததுன்னா, வேலையிலயும், வியாபாரத்திலயும் கொஞ்சம் முன்னேற்றமோ, இல்லன்னா பிரச்சனை இல்லாம கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு சுத்தி இருக்கிறவங்கள அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். குறிப்பா சொல்லணும்னா, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, காதலர்கள்லயும் சரி, வீட்ல பெற்றோர் கூட பொறந்தவங்க, வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பதட்டத்துக்கு காரணமா வேலைகள்ல சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலைகள பார்த்து கையாள வேண்டியது அவசியம். ஏன்னா, நீங்க செய்ற தவறு அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தையும், அடுத்தவங்களோட வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கும். உங்கள பின்தங்குற மாதிரி இருக்கு. வேலைகள நிலுவையில நிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். திட்டமிட்டு காலையிலேயே பிரையாரிடைஸ் பண்ணி முக்கியமான வேலைகள முடிச்சிட்டீங்கன்னா நல்லது.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா இன்னைக்கு அனுசரிச்சு போகணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு காதுல வாங்கி அடுத்த காதுல விட்டுருங்க. சீரியஸா எடுத்தீங்கன்னா, அது சிக்கல தான் கொண்டு வந்து சேர்க்கும். அ அவங்கள புரிஞ்சுகிட்டு, அவங்களோட எண்ணங்கள புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. அவங்க கிட்ட புரிதல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கோவமும், எரிச்சலும் இருந்தாலும், நீங்க சூழ்நிலைகள பொறுமையா கையாள வேண்டியது அவசியம். அ இன்னைக்கு கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனமா இருந்தீங்கன்னா, பிரச்சனைகள் அதிகமாகாம பார்த்துக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வீட்டு புனரமைப்போ, இல்லன்னா வீட்ல வந்து சில விஷயங்கள் ரிப்பேர் செய்ற வேலைகள் இருக்கு. அதுக்கான செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. யார்கிட்டயும் பொறுப்ப குடுக்காதீங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஒண்ணு நீங்களோ, இல்ல குடும்ப உறுப்பினர் யாரையாவது பார்த்து செலவுகள கையாள சொல்லுங்க. ஏன்னா மத்தவங்கள நம்பி குடுத்தீங்கன்னா, அது வீண் விரயங்களுக்கு ஆத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்துல ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. செலவுகள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. உங்களோட முதுகு வலி ஏற்படலாம். சில ஓய்வுகள் இல்லாத காரணத்தினால கால் வலி ஏற்படுறதோ, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி மகர ராசி. இன்னைக்கு உங்கள நாள பொறுத்தளவுக்கு கலவையான நாள் தான். கொஞ்சம் சந்தோஷத்தையும், கொஞ்சம் சில சிக்கலையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? எது உங்களுக்கு நல்லது, கெட்டதுன்னு பார்த்து நாள புத்திசாலித்தனமா கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலயும் ஆர்கியூமென்ட் பண்ணாம, அக்செப்டன்ஸ் லெவலோட நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்களோட ராசியிலேயே சந்திரன் இருக்காரு. 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல ம் சனி பகவான் இருக்கிறதும், 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதும், 8ஆம் இடத்துல கேதுவும், 11ஆம் இடத்துல புதனும், 12ஆம் இடத்துல சூரியன், சந்திரன், ஆ சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கிறது. கொஞ்சம் விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. பணத்த கொஞ்சம் கவனமா கையாள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு குடும்பத்தில ஒற்றுமையும், அமைதியும் குறையிறதுக்கும், ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். சூழ்நிலைகள் எது நல்லது, கெட்டதுன்னு பார்த்து கொண்டு போறது நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தடைகள் இருந்தாலும், நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பசங்க மூலியமா ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தர செய்திகள் வரலாம். அதே நேரங்கள்ல அவங்களால வீண் செலவுகளும் ஆக வாய்ப்பு இருக்கு. புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு விஷயம், ஆடம்பர பொருட்கள் வாங்கும்போது கவனமா பார்த்து வாங்குங்க. விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. பெற்றோரோட அன்ப பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். வியாபாரத்தில போட்டி பொறாமைகள் குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். வேலைகள்ல கொஞ்சம் ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா, நீங்க செய்யாத தவறுக்கு பழி சுமக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா கையாளுங்க. அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதம்லாம் வேண்டாம். அ சூழ்நிலைகள பார்த்து அதுக்கேத்தா மாதிரி பிளான் பண்ணி நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு ஏற்ற ஒரு நாளா கிடையாது. சொல்றதுக்கு அளவுக்கு சாதகமா இல்ல. குடும்ப பொறுப்புகளும், செய்ய வேண்டிய விஷயங்களும் அதிகமா இருக்கு. ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கு. அதுல குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி அவங்களோட துணையோடைய காதலன், காதலியோட பேச்சுக்கள் இருக்கிறது, உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்பட்டு கோவப்பட்றாதீங்க. சூழ்நிலைகள பக்குவமா கையாள வேண்டியது அவசியம். அ புரிஞ்ச அளவுக்கு அ அ முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு, நாள அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. புரிதல் குறைவு நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவுகள் இருந்தாலும், செலவுகள் இருக்கத்தான் செய்யும். செலவுகளையும் சரி, வரவையும் சரி கையாண்டு கரெக்ட்டா மேனேஜ் பண்ணீங்கன்னா நல்லது. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிட்டிங்கன்னா, சேமிக்கலனாலும் பரவால்ல. செலவுகள கட்டுப்படுத்தி நாள சுமூகமா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெருசா ஒண்ணும் பாதிப்பு இல்ல. கொஞ்சம் எண்ணங்கள் அதிகமா இருக்கு, குழப்பங்கள் அதிகமா இருக்கறனால தலைவலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல கேஷுவலா இல்லாம கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. டீஹைட்ரேஷன் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அ ஆரோக்கியத்துல கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. மகர ராசிக்கு நிச்சயம் பொறுமை தேவை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. இன்னைக்கு உங்களோட நாள் உங்களுடையது கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு விஷயமும் நீங்க நெனச்சா மாதிரி இல்ல. எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதங்கள் இருக்கு. தடைகள் நெறைய இருக்கிற மாதிரி இருக்கு. மனசுல இனம் புரியாத பயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலைகள பார்த்து கையாளுங்க. இல்லன்னா பள்ளம் தோண்டி வச்சிருப்பாங்க. உழ வேண்டியதா இருக்கும். உங்களோட கிரகநிலைகள பொறுத்தளவுக்கு ராசியிலேயே ராகு இருக்கிறது ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள குடுக்குற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல குரு, 7ஆம் இடத்துல கேது, அ 9ஆம் 9ஆம் இடத்துல அதாவது 10ஆம் இடத்துல புதன்,
11ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன், 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, ஆ ஏகப்பட்ட விஷயங்கள்ல பின்னடைவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா நாள கொண்டு போறது நல்லது. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள்ல தாமதமானது தான் பலன் கிடைக்கும். அதனால பாதியிலேயே விட்டுட்டு போகாதீங்க. கடின முயற்சியும், கடின உழைப்பும் இன்னைக்கு தேவ. வேலை செய்ற இடத்துல கூட வேலை செய்றவங்க கூட ஒற்றுமை இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மூலியமா ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. தொழில்ல நஷ்டம் அடையாம பார்த்துக்கிறதுக்கு சின்ன சின்ன மாறுதல்கள் செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்ல. தேவையில்லாத நஷ்டத்த பார்க்காதீங்க. கடன் பிரச்சனை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கடனால ஓவர் பிரஷர் இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களோட வேலைகள்ல மனசு லயிக்காது. செய்ற வேலைகள்ல ஈடுபாடு இல்லாம செய்றதுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத உங்களோட மனக்குழப்பத்தினால பேசும்போது தகாத வார்த்தைகள பேசி கூட வேலை செய்றவங்க கூட மேலதிகாரிகள் கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அது வேலை இழப்புக்கே கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நிதானம் ரொம்பவே தேவை. ஏன்னா மனசுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உங்களோட எண்ணங்கள் எல்லாத்துக்குமே அவங்க நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். அவங்க மேலேயே சந்தேகப்படுற மனநிலை உங்களுக்கு இருக்கு. ஒரு வேண்டா வெறுப்பா இன்னைக்கு பேசுற மாதிரி இருக்கும். ஒண்ணு சூழ்நிலைகள பொறுமையா பார்த்து கையாளுங்க. இல்லன்னா நீங்க அ எந்த ஒரு ஆப்ஷனும் குடுக்காம ஒதுங்கி இருந்தீங்கன்னா, பிரச்சனைகள அமைதியா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவங்க சொல்றத கேளுங்க. அவங்க சொல்ற கருத்துக்களுக்கு கொஞ்சம் மதிப்பு குடுங்க. அப்படியே மொத்தமா வெட்டி விட்டாலும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். கவனம். ஆ பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவ விட செலவுகள் 3 மடங்கு அதிகமா இருக்கும். ஏன்னா, குடும்ப பொறுப்புகள் இருக்கு. வரவே கம்மியா தான் இருக்கு. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. கடன் பிரச்சனை இன்னைக்கு பணப்பற்றாக்குறை ரொம்பவே மனச வருத்துற மாதிரி இருக்கும். குடும்பத்தில எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதுவும் அவசர தேவைகள், அத்தியாவசிய தேவைகளா இருக்கிறனால சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் ஆரோக்கியத்த ரொம்பவே பாதிக்கிற மாதிரி இருக்கு. தூக்கம் வரல, தூக்கம் இல்லாத போனதுனால ந நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும், அ நீர் டீஹைட்ரேஷன் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்தில கவனம். இன்னைக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மீன ராசி. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செஞ்சு, நல்ல ஒரு வளர்ச்சிய பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. உங்களோட ராசிக்கு 4ஆம் ராசியிலேயே சனி பகவான் 4ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், செவ்வாய், 11ஆம் இடத்துல சந்திரன், 12ஆம் இடத்துல ராகு. நல்ல ஒரு பலன்கள் தர விதமா தான் இருக்கு. உங்க குடும்பத்துல ஒற்றுமையும், அமைதியும் நிறையவே இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முடிவுக்கு வரும். பசங்க மூலியமா மனமகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள். புதிய வாகனம் வாங்குறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. பெற்றோரோட அன்பும், கூட பிறந்தவங்களோட ஆதரவும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நல்லாவே மகிழ்ச்சியான தருணங்கள் நெறைய இருக்கு. பசங்களோடையும், குடும்பத்தோடையும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. வியாபாரத்தில போட்டி பொறாமைகள் குறையும். லாபம் அதிகமாகும். வேலையிலயும் சரி, நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மீன ராசிய பொறுத்தளவுக்கு சாதகமான நாள். இந்த நாள தவற விட்டீங்கன்னா, பிரச்சனைகள தானா தேடி வரா மாதிரி ஆக்கும். ஆ நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உண்டான நாளா தான் இருக்கு. நாள திட்டமிட்டு சிறப்பா கொண்டு போறது. குறிப்பா வேலை, பணம், உறவுகள் எல்லா விஷயத்திலயும் சாதகமா இருக்கு. பயன்படுத்திக்கங்க. தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நேத்தே உங்களோட வேலைகள, உங்களோட திறமையெல்லாம் வெளிக்காட்டி நல்ல ஒரு வளர்ச்சிய பெற்றுட்டு இருக்கீங்க. அதோட கன்டினியூஷனா இன்னைக்கு உங்களோட வேலைகள சிறப்பா செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். தொழில்லயும் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாள், சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஊக்கத்தொகை வகையில பண வரவும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். வேலை செய்றவங்களுக்கும் புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு உங்களோட நாளு சந்தோஷத்துக்கான நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிச்சு, ரசிச்சு நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு புரிதல் இருக்கும். நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். மனசுக்கு நிறைவு இருக்கு. சிறப்பான நாளாவும், மகிழ்ச்சியான தருணங்களும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. குடும்பத்தோட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. இது பல விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும். அதாவது உங்களோட எதிர்காலம் குறித்த முடிவு, திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லா விஷயத்திலயும் அனுகூலமான பலனை கொடுக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லா தான் இருக்கு. அதிக அளவுல சேமிப்பு இருக்கும். தொழில் செய்றவங்களுக்கும் சரி, வேலை செய்றவங்களுக்கும் சரி, கையில இன்னைக்கு பணம் புரளக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு.
சேமிப்பு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முதலீடுகள் செய்ய வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்தில எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சி, உற்சாகம் எல்லாமே ஆரோக்கியத்த சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீன ராசிய பொறுத்தளவுக்கு நாள் முழுக்க எல்லா விதத்திலயும் அனுகூலமான பலன்கள் உண்டு. என்ஜாய் பண்ண வேண்டியது உங்க கையில இருக்கு. அனைவருக்கும் நன்றி வணக்கம். இந்த சேனலை இதுவரைக்கும் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்பவே நன்றி. நிறைய பேர் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரீங்க. அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பார்க்குறவங்க வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ராசி அதிகமான பலன் வருதுன்னு. இப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதுலேயே ஒரு சிலர் லைக் பண்ணுறீங்க. அது என்ன புரியுதுன்னு தெரியல. உங்களோட வார்த்தைகளை சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இல்லை. அடுத்தவங்களோட கமெண்ட்டில் லைக் போட்டிங்கன்னா அது என்ன சொல்ல வரீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இப்போது எந்த ராசி அதாவது குறிப்பாக சொல்லணும்னா ஜனவரி மாத பலன் எந்த ராசிக்கு வேணும்னு நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கும். ஏன்னா வருஷ பலன் போடுறதுக்கு கிரகநிலைகள் போட்டால் அதுக்கு யாரும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் அது போடலாமா வேணாமான்னு யோசனை இருக்குது. ஜனவரி மாதத்துக்கு எந்த ராசிக்கு பலன் வேணும்னு கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அந்த ராசிக்கு உண்டான பலன்கள் போடப்படும். உங்களோட ஆதரவுக்கு எப்பவும் நன்றி. வணக்கம்.